نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد فيقول الله سبحانه وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل هذه سبيلي أدعو إلى الله على بصيرة أنا ومن اتبعني فسبحان الله وما أنا من المشركين. وقال الله سبحانه وتعالى: من كان يريد العاجلة عجلنا له فيها ما نشاء لمن نريد ثم جعلنا له جهنم يصلاها مذموما مدحورا. وقال الله سبحانه وتعالى: والذين جاهدوا فينا لنهدينهم سبلنا وإن الله لمع المحسنين. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: قال الله تعالى: يا ابن آدم أنفق أنفق عليك. وقال عليه الصلاة والسلام: لغدوة أو روحة في سبيل الله خير من الدنيا وما فيها أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியமான உலமாக்களே, மேலான பெரியார்களே, சகோதரர்களே, மாதத்துக்கு ஒரு முறை ஒவ்வொரு பிரதேசங்களில் மக்கள் இந்த தலைப்பில் ஒன்று சேர்க்கப்பட்டார். சில பகுதிகளில் ஏரியா வாரியாக ஒன்று சேர்க்கப்பட்டார். சில பகுதிகளில் ஹல்கா வாரியாக ஒன்று சேர்க்கப்பட்டார். யார் இங்க ஒன்று சேர்க்கப்படும்னா அந்த ஹல்காவில் இருக்கிற பெண்களும் மஸ்ஜிதுக்கு வர முடியாத அளவுக்குள்ள மஅலூரான தங்கடமுள்ள ஆண்களையும் தவிர மற்ற அவ்வளவு பேரும் வந்து சேர வேண்டிய அப்ப நீங்க பாருங்க, அப்படி எல்லாரும் வந்திக்கிறாங்க. ஏன் வாராங்க? வாரது பயானுடைய கேட்டது போறதுக்கு. பயான் மாஷா அல்லாஹ் இன்னைக்கு நிறைய இன்டர்நெட்ல பட்டன தட்டக்கரு பாயுது பயம், அவ்வளவு பயம். பயானம் மட்டும் கேட்டு போறதுக்கு வாரல. இந்த சபையில் எல்லாரும் ஒன்று கூட்டப்பட்டு அவங்களுக்கு அல்லாஹ் தந்த ஞாபகத்துகள் நீங்க எவ்வளவு அனுபவிச்சு கொண்டு பூமியில் இவ்வளவு நாளும் இருக்கிறீங்க, இது நினைவு கூறப்பட்டு இந்த ஞாபகத்துக்காக நீங்க அல்லாஹ்வுக்கு நன்றி கடன் செலுத்தணும். அந்த நன்றி கடன்கள் ஆக சிறந்த நன்றி கடன் அல்லாஹ்வுடைய தீனை நீங்க பாதுகாக்கிறது. அந்த தீனை பாதுகாக்கிறதுக்கு நீங்க என்ன பொறுப்பெடுக்கிறீங்க? சபையில் உள்ள அவ்வளவு பேரும் ஏதோ ஒரு பொறுப்பொண்ட, ஏதோ ஒரு தக்காதார், ஏதோ ஒரு அஜும அவங்க எடுத்துக்கொண்டு போயிட்டு அதை பூர்த்தி செஞ்சுட்டு வந்து அடுத்த மாசம் காலத்துதான். இதுக்குதான் இந்த கூட்டம். உறுதியில இதை இஸ்திமான்னு சொல்ல மாட்டாங்க. உறுதி இதுக்கு இஸ்திமான்னு சொல்லல. உறுதி இதுக்கு சொல்லுவாங்க மாகாண ஃபிக்ர். மாதத்துக்கு ஒருக்க ஃபிக்ர் செய்கிற கூட்டம், எல்லாரும் சேர்ந்து சிந்திக்கிற கூட்டம். கனியமான சகோதரர்களே, பெரியார்களே, என்ன ஃபிக்ர் பண்றோம்னா
அல்லாஹ் இந்த உலகத்தை படைச்சி இதில் உள்ள இவ்வளவு ஏற்பாடுகளையும் செஞ்சு அதில் ஒரு பெருமதியான உண்ட தேர்தல்கள் வச்சிருக்கிறார். பெருமதியான பூமியில் இருக்கிற பெருமதியான ஒரு சாமன்டா ஈமான் மட்டும்தான். ஈமான நாங்க பெருமதியான இந்த ஈமான எவ்வளவு உச்ச நிலைக்கு ஆக கூட சம்பாதிக்கணுமோ அதை சம்பாதிக்கிறதுக்காக அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ஏற்பாடுகளை உலகத்தில் செஞ்சுக்கிறார். இந்த ஈமான் இருந்தால்தான் மத்த இல்லை. சொல்லுவாங்க ஏழை எல்லா அமல்களும் உடல்ல இருக்கிற உறுப்புகளை போல, ஜக்காத் ஒரு உறுப்பை போல, நோம்பு ஒரு உறுப்பை போல, ஹஜ் ஒரு உறுப்பை போல, தஸ்பீஹ் ஒரு உறுப்பை போல, திலாவத் ஒரு உறுப்பை போல, உடம்பில் இருக்கிற உறுப்புகளை போல. இது எல்லா உறுப்புகளும் இயங்கணும்னா ரூஹு தேவை. ரூஹு போனா மையித், அவருடைய உறுப்புகள் வேலை செய்யாது. உறுப்புகள் வேலை செய்ய எப்படி ரூஹு தேவையோ இந்த அல்லாஹ்வுடைய கட்டளைகள் எல்லாம் என்ற வாழ்க்கையில வாழத்துக்கு ஈமான் தேவை. உடம்பு அல்லாஹ்வுடைய கட்டளைகளை போல ரூஹ் அதை இயக்குற ஈமான போல. மனுஷன் உடம்பு இருக்கிற ரூஹோட தரம் தான் நாங்க தேட முயற்சி செய்யற ஈமான தரம். அமல்கள் கண்ணுக்கு தென்படும், தொழுகிறார் தென்படுது, ஹஜ்ஜி போயிட்டு வார தென்படுது, ஈமான் தென்படாது. ஃபேன் தென்படுது, இயற்கையில கரண்ட் தென்படுதா? ஒத்தருமே கண்ணில் இதில் இருக்கிற கரண்ட் எலக்ட்ரிசிட்டி அது சோபா பச்சையா. இது போல அமல்கள் கண்ணுக்கு தென்படுது, அமல இயற்கிற ஈமான் கண்ணுக்கு தென்படுது. ஈமான எவ்வளவு அடையணுமோ அவள் வாழ்க்கை வரும். அதனால உலகத்துக்கு வந்த நபிமார்கள் அத்தனை பேரையும் அல்லாஹ் இந்த உலகத்துக்கு அனுப்பினான். எதுக்கு தெரியுமா? அவனை மட்டும் காட்டவில்லை, வந்திருந்த அவனும் ஒரு ரசூல்மார்களும், உலகத்துக்கு அனுப்பப்பட்ட அவளும் ஒரு நபிமார்களும் அவங்களோட முயற்சியில மைதானம் எங்கேயாக இருந்துச்சுன்னா மக்களோட உள்ளம்தான் நபிமார்ந்த மைதானம். நபிமார்ந்த கிரவுண்ட் மக்களோட உள்ளம். அதை சரி பண்ணத்தான் நபிமார்கள் ராவபால் முயற்சி. இந்த முயற்சிக்கு கொடுக்கிறது உலகத்தில் கூலி இல்லை. இது கொடுக்கிறது உலகத்தில் கூலி இல்லை. ஏதாவது கொடுக்க கூலி, ஏதாவது கூலி கொடுக்க. தங்கத்தால கொடுக்கவா, வெள்ளியால கொடுக்கவா, காதி பூமியை கொடுக்கவா, அதெல்லாம் அழிஞ்சி போற சாப்பிடும். இவ்வளவு பெரிய அல்லாஹ்வோட மனிதனை இணைச்சி மனிதனாக இவ்வளவு பெரிய முயற்சியை செய்தவருக்கு அழிஞ்சி போற சாமன் சம்பளம் கொடுக்கா. அதனாலதான் வந்து எல்லா நபிமாரும் சொன்னாங்க. நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் அத்தனை பேரும் இந்த தாவத்துடைய உழைப்பை செய்து கொண்டவங்க என்ன சொன்னாங்க? நாங்க கூலியை எதிர்பார்த்து வேலை செய்யறோம்னு நினைச்சிடாதீங்க. யாருமே நாம் இருந்து சம்பளம் கேட்கல, எங்களோட சம்பளத்தை அல்லாஹ் வச்சிருக்கான். சூரத்து ஷுஆரா எடுத்து ஓதி பாருங்க. நூஹ் நபியிலிருந்து ஆரம்பிச்சு ஹஜ்ரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு நபியோட சம்பவம் சொன்னார். எல்லாருமே அந்த அவங்களோட சம்பவத்தை தொடங்குற நேரமே சொன்னாங்க. وَمَا أَسْأَلُكُمْ عَلَيْهِ مِنْ أَجْرٍ إِنْ أَجْرِيَ إِلَّا عَلَى اللَّهِ. உங்களுக்கு நாங்க கூலி கேட்கல, எங்களோட கூலி சம்பளம் எங்களோட ரப்பிட்டு இருக்கு. தாவத்துடைய உழைப்புக்குரிய கூலிய அல்லாஹ் தன்னிடத்தில் வச்சிருக்கிறார். வாழ வந்தீங்கிறது கொஞ்ச நாளைக்கு, அந்த வாழ்க்கையிலையும் பெரிய ஒரு பகுதி கணிக்கு முடிஞ்சு எல்லாருடையும் மௌத்தன நேரம் நெருங்கிது. யாருக்குமே நேரத்தோடு அறிவிச்சுட்டு வாரல, வரத்துள் மௌத் வரத்தோட உண்டு. எந்த நிபந்தனையும் இல்லை மௌத்தாக கிழவனாகும் உண்டு. எந்த நிபந்தனையும் இல்லை மௌத்தாகிறதுக்கு நோய் வரும் உண்டு.
டவுன்லையும் எடுப்பார், கடைகளையும் எடுப்பார், ஹாஸ்பிட்டலையும் எடுப்பார், வீட்டுக்குள்ளேயும் எடுப்பார். அல்லாஹ் சொல்ல நான் சுடுஜிக்கிற டைம் வந்துச்சுன்னா ஒரு நேரம் விட்டு தர மாட்டேன், ஒரு நிமிஷமும் தர மாட்டேன். டைம் வந்து அப்படி எடுத்துக்கணும். இதா ஜாஅஜலுஹும் லா யஸ்தஅخرون ساعة ولا يستقدمون. டைம் ஒன்று தந்தீங்க, இதுக்குள்ள உங்களுக்கு விருப்பம் வேண்டா சுவர்க்கத்தை தேடிக்கோங்க. காலம் தந்தீங்க, துனியாவை தந்தீங்க, உங்களுக்கு எவ்வளவு பெரிய சொர்க்கம் போகணுமோ ஆசையா சொர்க்கம் வாங்க, அதை வாங்குறதுக்கு தான் துனியாவை சந்திக்கிறாங்க. இங்கிருந்து யாரு சுவர்க்கத்துடைய மாளிகை அமைக்கிறாங்களோ, இங்கிருந்து யாரு பெரிய சொர்க்கம் தேடுறாங்களோ வெற்றியாளர்கள், யார் இங்கிருந்து கொண்டு அழிஞ்சு போற சொத்துக்களை தேடிக்கொண்டிருக்கிறார்களோ எல்லாத்தையும் விளைந்து வைக்குவாங்க. அல்லாஹ் அதெல்லாம் சூரா பனி இஸ்ராயில் சொல்றார், மன் கான யுரீதுல் ஆஜிலா அஜ்ஜல்னா லஹு ஃபீஹா மா நஷா. யாருக்கு உலகம் தேடணும், உலகம் எங்களுக்கு தேவை, துனியாவுடைய சொத்து செல்வம் தேவை, ஆஜிலாக அவசரமா அடைகிற சாப்பிடும். உலகத்தை கண்ணு முன்னு நிறுத்தி கொண்டு அதில் உள்ள சுகங்களை எடுக்கிறதுக்கு யாரும் துடிக்கிறார்களோ, ராவு பகலத்த முயற்சி, படுக்க போற நேரம் உலகம் இல்லைன்ற கவலை, எழுதுனையும் உலகத்தை முழுமையக்கூடிய கவலை. இப்படி கவலை இருந்தா தீன் படவே படாது, தீன் படவே படாது. அவங்களுக்கு தீன் உழைப்பு செய்யலாம். துனியாவை கல்வியில போட்டீங்கன்னா, துனியா கல்வியில போடுறதாமல் அல்ல, துனியா உடம்பில் அனுபவிக்கிறதாமல் கல்வியில போடணும். அல்லாஹ்வுடைய நம்பிக்கை, கல்வியிலையும் அல்லாஹ்வுடைய நம்பிக்கை மட்டும்தான். ரெண்டே கலந்தா ஈமான் நிக்காது. ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹதீஸ்ல வந்திருக்கு, ஹதீஸ்ல வந்திருக்குது, சஹீஹான ரிவாயத். நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யாரே உலகத்துல கவலையை உள்ளத்துக்கு எடுக்கிறாங்களோ, எங்களுக்கு தெரியுதா, உலகத்துல கவலை எப்படி தெரியுமா வாரிச்சாங்க, உலகத்துல கவலை வார இல்லையே வார, எனக்கு அது இல்லையே வார, அது தொடங்குற இடம் அடுத்தவனை பார்க்க, அவனுக்கு சிரிக்குது எனக்கு சிரிக்கல. இப்படிதான் எல்லாருக்கும் வார, ஆளுக்கும் வரும், படித்தவருக்கும் வரும், படிக்காதவருக்கும் வரும், வெள்ளையனுக்கு வரும், கருப்பனுக்கு வரும், மற்றவரை பார்த்தா. இப்ப கவலை கொஞ்சம் கொஞ்சமா உள்ளத்துக்கு வர, உள்ளத்தில் இடம் பிடிக்கிற, கொஞ்ச நேரம் போனா காவாசி நிறைஞ்சிடும், துனியா இல்லை என்ற கவலை. இன்னும் கொஞ்ச நாள் போனா அறவாசி நிறைஞ்சிடும். நபிசல்லாசன் சொன்னாங்க, உள்ளத்தில் எந்த அளவுக்கு உலகம் இல்லை என்ற கவலை வருமோ அந்த அளவுக்கு ஆசிராவுக்கு தேடணும் என்ற கவலை போகும். எங்களை உலகம் வேறல்ல, அங்கே ஆசிரான சிந்தனை போய்க்கும், அவருக்கு அதை பத்தி யோசனையே வராது. ரெண்டும் ஃபுல்லா அடிக்கிறதுக்கு உள்ளத்தில் இடம் இல்லை, ரெண்டும் ஃபுல்லா அடிக்கலாம். துனியா உள்ளது வாழ அளவுக்கு ஆசிரா போகும், முயற்சி செஞ்சு துனியாவோட கவலையை வெளியில போட்டா ஆசிரான சிந்தனை உள்ளது வரும். சகோதரர்களே, அடைஞ்ச அடையோடும் ஈமான. ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, நீங்க சாப்பாடு திண்டு வளர்த்திருக்கிற உடம்பு இத கபரிட மண் திண்டிடும், முள்களை திண்டிடும், தோலை திண்டிடும். நீங்க அதே ஈமான கபரிட மண்ணை தின்னீங்க. உங்களோட உடலை தின்னும் கபரு, உங்களோட உள்ள தின்னு கபரு, உங்களோட தோலை தின்னு கபரு, உங்களோட ஈமான கபருக்கு தின்னீங்க. அது அல்லாஹ் பாதுகாக்க. அதனால் அடையோடும் ஆகிறது. அல்லாஹ் சொல்லுவாங்க, அவசரமா இது தேவையா தானும் ஆசிரால நீங்க நடந்துதான் போவாங்க, ஆசிரால போவாங்க நடனம். மன்கான யுரீதுல் ஆஜிலா, யாருக்கு உலகமே நோக்கணுமோ, உலகம் தேவை, உலகம் தான் எங்களுக்கு முக்கியம் என்று யாரு போறாங்களோ அஜ்ஜல்னா லஹு ஃபீஹா மா நஷா, அதிலேயும் நாங்க நினைச்சு அவங்க நினைச்ச மாதிரி கொடுக்கறதில்ல, நாங்க நாடு கொடுப்போம். நீங்க 1000 ஆசைப்பட்டா அல்லாஹ் 100 தருவார்,
அது பிறகு நடக்கும் என்ன தெரியுமா? நீங்க நரகத்துக்குள் ஆளா தயாராகுவீங்க. அல்லாஹ் பாதுகாப்போம். சும்ம ஜஅல்னா லஹு ஜஹன்னம், அவருக்கு ஜஹன்னம தயாராக்கினோம். யஸ்லாஹா, ஜஹன்னமுக்கு உள்ள போய்த்திருவாரு, கேவலப்பட்டு கொண்டு போவார். துனியாவை யாரு பிடிச்சாலோ நரகத்துக்குள்ள கேவலமா போவார். அல்லாஹ் இன்னொரு ஆயத்தில் சொல்றார், துனியாவல்ல வயல்ல இறக்கி விட்டுகிறோம். துனியா வயல், வயல்ல நெல்லும் செய்யணும், கோதுமையும் செய்யணும், கஞ்சா செய்யணும், எல்லாம் வயல்தானே. அல்லாஹ் சொல்றார், மன் கான யுரீது ஹர்ஸல் ஆখিরা, துனியாவில் இந்த கிரவுண்ட மைதானத்தை வச்சு ஆখিরাத்துக்குள்ள விவசாயத்தை செய்யறாரோ, ஆখিরাத்துல அறுவடை செய்யற சாமான்களை இந்த உலகத்துல நட்டுவோம் என்று யார் ஈடுபடுறாங்களோ நசிதலஹு ஃபீ ஹர்ஸி, அவர் ஒன்றை நட்டினா 700 வருஷத்துக்கு நாங்க வளர்த்துப்போம். நீங்க ஒரு கட்டை நாட்டினா நாங்க 700 வருஷம் வளர்ப்போம். பூமியில அமலு அப்படித்தானே, சபூமியத்தில் 800 மடங்கு பெருகும். ومن كان يريد حرث الدنيا نؤتيه منها, யார் துனியாவுடைய வயல் இறங்கி எல்லாமே இங்க பெற்ற சாமான நாட்டார், முழு வயலை நாட்டுகிறாரு, துனியாவோட அழிஞ்சு போற சாமான அதுக்குள்ளத்துக்கு நேரத்தை செலவழிச்சிருக்கிறார். அல்லாஹ் சொன்னார், ஆகிரத்தில் ஒன்றே எதிர்பார்த்து வரவானம், கபனுக்குள்ள போர்ஷன்லே ஒன்றும் கிடைக்காதுன்னு நினைச்சுக்கோ. வபாலஹு ஃபில் ஆகிரத்தி மின் நஸீப், ஆகிரத்தில் அவருக்கு ஒரு பங்கு கிடைக்காது, பங்குகளே இல்லை. உண்மையான இடத்துல தோத்து போக வைக்கிறதுக்குள்ள முயற்சி தான். குர்ஆன் இதைத்தான் திருப்பி திருப்பி சொல்லுது. அல்லாஹ்வே மிக தெளிவாக சொல்றார். எவ்வளவு பேர் அல்லாஹ் பார்க்கிறானே, எங்களுக்கு தென்படுகிறது கொஞ்சம் பேர் தான். எங்களோட ஊர்ல இருக்கிறவங்களும் கொஞ்சம் வெளியில போன நாட்டில் இருக்கிறவங்களும் ஒரு தொடர்புள்ளவங்க ஒரு 4 நாட்டுக்கு பேசிப்பாரு, அங்குள்ளவங்களே கண்டிப்பாங்க. ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் 800 கோடி பேரையும் ஒவ்வொரு நிமிஷமும் பார்த்து வருகிறார். எவ்வளவு அதிசயங்கள், எவ்வளவு பேரை பார்த்திப்பாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து வந்த ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு நிமிஷமும் பார்த்தாங்க. அவன் பார்த்துட்டு முடிவு சொல்றான், யாரு துனியாவில் இருந்து கொண்டு நரகத்தில் தப்புறாரோ அவர்தான் வெற்றிகரமான வாழ்க்கை வாழ்ந்தவர். யாரோட உடம்பால ரூஹ கலச்சி எடுத்துக்கொண்டு வரும்போது இந்த ரூஹ் நரகத்துக்குள்ளதல்ல, இந்த ரூஹ் சொர்க்கம் போறது என்று சொல்லப்படுகிறதோ அவரே வெற்றி பெற்றவர். ஃபமன் துஹ்ஸிஹ அனின் நார் வ உத்கிலல் ஜன்னஹ் ஃபகத் ஃபாஸ். யார் நரகத்திலிருந்து தப்பு வைக்கப்பட்டு தூரமாக்கப்பட்டு சொர்க்கத்துக்குள் அனுப்பப்படுறாரோ அவர் தான் வெற்றி அடைந்தார். இதை விட தெளிவா உத்தர சொல்ல தேவையில்லை, அல்லாஹ் தெளிவாகவே பேச்சு. அவன் சொல்ற அந்த வாழ்க்கை அடையத்தான் இந்த இஸ்திமாக்களில் ஒன்று கூட எல்லாம் நடக்கும். இது அடையத்தான், இது அடைகிற முறையத்தான் நபிமார்கள் எல்லாரும் வந்து காட்டினார். இந்த உழைப்பு குறிப்பிட்ட கொஞ்சம் பேருக்குள்ளதல்ல, இந்த உம்மத்தில் உள்ள ஒவ்வொரு பிரஜைக்கும் உள்ளது. இந்த உம்மத்தில் உள்ள ஒவ்வொரு ஆணும் இந்த உழைப்பில் சம்பந்தப்படும். வெற்றி தேவையில்லை, பெண்ணும் சம்பந்தப்படும். எல்லாரும் கபடிகள் எடுத்தோம், அதுக்குரிய முயற்சி தான். கண்ணியமான சகோதரிகளே, பெரியார்களே, அல்லாஹ் பாதுகாத்தலோடும் கொஞ்சம் முன்பின்னாய் மிஸ்ஸாய் வைத்துட்டா மறுபுறத்துக்கு ரூபை அல்லாஹ் அனுப்பிவிட்டான்னா தப்புறது லேசி வேலை. ரூபு போச்சல்ல ஹதீஸ்ல வருகிறது, அல்லாஹ் காட்டுவானாம், முதலாவது காட்டுவானாம் சொர்க்கத்தில். நீங்க இங்கதான் வரையிட்டீங்க, உங்களுக்கு இங்க ரெடி பண்ணி வச்சுட்டு நாங்க மாளிகை சொர்க்கம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்ட, மிஸ் பண்ணிட்டீங்க. நீங்க எவ்வளவு அழுவாரு, தவற விட்டுட்டீங்க. இந்த சொர்க்கத்தை வர இருந்தீங்க, உங்களுக்கு இந்த சூழ்நிலைகளை வச்சிருந்தோம், இவ்வளவு பணங்களை வச்சிருந்தோம், இவ்வளவு பறவைகளை வச்சிருந்தோம், இவ்வளவு அந்த நிரந்தர வாலிபர்களை வச்சிருந்தோம், எல்லாத்தையும் தவற விட்டுறீங்க. இப்ப போறீங்க நடக்கும்.
அதை காட்டிட்டு இதை காட்டு. சொர்க்கவாதிக்கு முதலாவது காற்ற நீங்க தப்பினீங்கன்னா இந்த நரகத்தை தான் வகை இருந்தீங்க. தப்பிதான் அந்த எங்களோட ரஹ்மத்தால் எங்க வாரி காட்டிதான் எடுக்கிறாங்க. அல்லாத முடிவுகள் வித்தியாசமா அமைஞ்சா அல்லாஹ் பாதுகாக்கணும். எங்கேயோ போயிட்டு சென்று ரூஹு போற நேரமே ரொம்ப கைசேத மதை அவருக்குள்ள இறக்குற நேரம் அங்க வச்சு எல்லாரும் மண்ணால மூடிட்டு போயிடுவாங்க. இருந்த புள்ள குட்டி நண்பர்கள் கூட்டாளிகள் கடையில் இருந்தவன் வாக்கினவன் சென்றவன் பக்கத்தோடு இந்த கூட்டி எல்லாரோடும் எங்களை வச்சு மூடிட்டு போயிட்டுருப்பாங்க. போன பிறகு எங்கட வேலையை நாங்க தான் பார்ப்போம். அது பொறுத்தனமா இல்லை. எத்தனை பேர் இப்படி இருந்தவங்க போயிட்டாங்க. இதே பள்ளியில பயான்கள் இருந்த எத்தனை பேர் கபிரிஸ்தானத்துல வாழ்றாங்க. எனக்கு சொல்லி மட்டும் வந்து சொல்லுவாங்க என்ன நடந்தீங்க. உங்களை மாதிரி நாங்களும் எத்தனையோ வேலை பார்த்து கொண்டு இருந்தோம், கணக்கில்லாம இருந்தோம், தப்பே கொண்டு நினைச்சு கொண்டு இருந்தோம், மாற்றிட்டோம்னு சொல்லுவாங்க எத்தனையோ பேர். லேசில் அந்த இடத்து தப்பு தப்சீல் எழுதப்பட்டிருக்கிறது. மவுத்தும் சாதாரண உண்டல்ல. சும்மா அப்படி மக்கள் வந்து பிடிச்சு கொண்டு போயிட்டாங்க. அப்படி இல்லை மவுத்து. அந்த குறுகிய நேரத்துக்குள்ள 6 கட்டங்களை ஒருத்தர் தாண்டோம். முதலாவது அவரோட மனசுக்கு விளங்குமா நான் மவுத்தாக போறேன். அவருக்கே சிக்னல் வரும் போறேன். அவருக்கு மலக்குள் மௌத் தெருவடும். அவருக்கு காணாது. வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் ஓதிப்பா காசு கொண்டு வாங்க, டாக்டரை கொண்டு வாங்க, வீல போடுங்க, அவ்வளவு சேர்த்துக்கிடுவான். வக்கீல மன்றா ஓதி பார்க்க வைக்கிறாங்க சொல்லுவாங்க. அவருக்கு மட்டும்தான் தெருவடுது. ஒத்த நேட்டை கொண்டு போய் வேலையிலடா ரூஹ எடுக்கிறவர் முன்னு நிற்கிறார். தப்சீல் எழுதுறாங்க. கடைசி கிடைக்குமா 6வது புல் அட்டை கொண்டு யார்ட தெரியுமா? ஷைத்தான். இப்பவே சுபகு தொலை வரவிடாதவன் கலிமாவோட மௌத்தா கொடுப்பானா? சுபகுக்கு பெட்ஷீட்டை தூக்குறதுக்கு ஈமான் இல்லை. அந்த அளவுக்கு என் போத்தில பெட்ஷீட்டை தூக்கிட்டு 5:30 மணிக்கு இகாமத் சொல்றாங்க, 5:40 இகாமத் சொல்றாங்க. வாரத்துக்கு ஈமான் போதா? இவர் சக்கராத்துல ஷைத்தானோட மொட்டிக்கொண்டு கலிமா சொல்வாங்க. சும்மா விடுவான கலிமாட போது. அல்லாஹ்வோட சபதம் செஞ்சுட்டு வந்தாங்க. அல்லாஹ்வும் ஷைத்தான பேச ஷைத்தானோட அல்லாஹ் உரையாடிக்கிறான். ஷைத்தான துஆவையும் அல்லாஹ் கபூல் செஞ்சுக்கிறான். மூமின் நம்பணும் என்ன துஆ ரப்ப கபூல் செய்ய மாட்டான். இப்லீஸ் துஆவை கபூல் செஞ்சான். இப்லீஸ் சொன்னான், யா அல்லாஹ் என்ன கியாமத் வரைக்கும் மௌத்தாக்காத. டைம் ஒன்று தான் இருக்கு. ரப்பி அன்திர்னி இலா யௌமி யுபஅஸூன். அல்லாஹ் சொன்ன தாரம் கியாமத் வரைக்கும் அவன் கேட்டதை கொடுத்துட்டான். இன்னக மினல் முன்தரீன். அடுத்தது சொன்னான், நான் ஒருத்தரை விட மாட்டேன். அவ்வளவு பேரையும் நரகத்தை தான் தயார் பண்ணான். அல்லாஹ் போய் டாக்குமெண்ட் பண்ணான். லவ்ஹுலியன்னஹும் அஜ்மஈன். அவங்க எல்லாரையும் வழி கெடுத்துவேன். எப்படி யார குடியில போடுவோம் எனக்கு தெரியும். வழி கெடுத்துவேன். ஆனா சொன்ன யாரை ஈமான சரி பண்ணிக் கொண்டு உடற்கண்டு வாழ்ந்தாங்களோ அவங்களை மட்டும் எனக்கு பிடிக்கிறாங்க. இஹ்லாஸான மக்கள். இல்லா இபாதக மின்ஹுமுல் முஹ்லஸீன். தஃசீர்ல எழுதினாங்க, எப்படி தெரியுமா போராட்டம் ஒன்று கொடுப்பானா? ஒருத்தர் மௌத்தா போறாங்க. மௌத்தாக போறார். அவரோட வாப்பை இருக்கிறதே மௌத்தாகிப்பாரு. அல்ல உண்மை மௌத்தா பேசிப்பாங்க. அல்ல அவரோட நெருங்கிய பிறந்தவர் மௌத்தா பேசிப்பாரு. அவங்கள கூட்டிக்கொண்டு வருவாங்க. மௌத்தா போனவர் வருவார். அவர் வந்து சொல்லுவாரே, நாங்கள் இஸ்லாம் உண்மையான மார்க்கம் நினைச்சு கொண்டிருந்தோம். மௌத்து பிறகுதான் விலகுது, அதில் ஒன்றும் இல்லை. குர்ஆன் ஹக்கன்னு நினைச்சோம், ஓதினோம் ராவுபானா, மௌத்தான பிறகு விலகுது, குர்ஆன்ல ஒன்றும் இல்லை. வாப்ப வந்து இப்படி சொன்னா அதை நின்று கொண்டு போற அளவுக்கு ஈமானிக்கா?
உம்மா வந்து அப்படி சொன்னா அதை பொய் என்று சொல்லி நம்புறவங்களுக்கு ஈமானிக்கா? வேற ரிவாயத்துல வருகிறது, உங்களோட உம்மா பாப்பா வாரல, ஷைத்தான் அவங்களோட ரூபத்தில் வருவான். அதை அந்த நேரம் விலங்கெடுக்கணும். புத்தி வேலை செய்த டைம் இல்லாது ஈமாண்ட பவர்ல போராட வேண்டிய நேரம். ஈமாண்ட பவர்ல போராட அதுக்கு பிறகுதான் ரூஹ எடுத்துட்டு போவாங்க. உசிர கலற்றுறது பெருவிரல் இது. மையத்துகளை காலை பிடிச்சு பாருங்க. முதல்ல குளிராக கால் பெருவிரல் இருந்து கலட்டுற ஒழும்பி ஓடாவீங்க. காலில் ரூஹங்க தொண்ட குழியில போட்டு அவத்துவாங்க ரூஹ. அது இருக்கிற அடையாளம். தௌபாவோட புக்க முடியாது. உங்களுக்கு தௌபாக்கு சந்தர்ப்பம் இல்லை. அது வரைக்கும் உங்களோட அஸ்தக்ஃபிருல்லாஹ் பொறுமதி, இன்றைய பொறும் உங்களோட அஸ்தக்ஃபிருல்லாஹ் பொறுமதி. ரத்த கண்ணீர் வடிச்சாலும் உங்களுடைய இஸ்திக்ஃபார் எதிர்ப்பு ஏற்றுக்கொள்றேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, புகாரி முஸ்லிமுடைய ரிவாயத் இருக்குது, இன்னல்லாஹ யக்பலு தௌபத்தல் அப்தி மா லம் யுகர்கிர். சொன்ன குழியில ரூஹு வந்து நிக்கிற வரைக்கும் அல்லாஹ் தௌபாவை கபூல் செய்வான். அவருக்கு வந்தா அதை கூட எடுக்க மாட்டான். இது அவங்க இவங்களுக்கு வரப்போறது இல்ல, எனக்கும் உங்களுக்கு வரப்போறது இல்லை. டேட் ஒன்று இல்லை இதுக்கு. இந்த நாவுக்கு எத்தனை பேருக்கு வரையிலும், நாளை சுபவுக்கு எத்தனையோ பேருக்கு வரையிலும். இதிலிருந்து தப்பிக்க உலகத்துல முறையும் இல்லை, யாரும் தப்போம் இல்லை. மோகம் கொடுத்தே ஆகும். ரூபா பரிசனத்துக்கு பிறகு அது பிறகு என்ன நடக்கும்? எல்லாரும் சேர்ந்து முதல்ல பேரை மாற்றுவாங்க. பேரை வச்ச வாப்பா பேரை எல்லாரும் சேர்ந்து மாற்றுவாங்க. அது கூட ஒருத்தரும் காத்தினால எங்க இருக்கிறது, காத்தினால் எங்க இருக்கிறது, மையத்து படகு மையம் ஜனாதா அறிவித்தல் எல்லாம் மாறி பேரை மாத்திடுவாங்க. கொஞ்சம் அதிர்ச்சி, கொஞ்சம் பேர் அழுவாங்க. அதிர்ச்சிக்கு அதுவும் அப்படி மையத்தை வச்சுக்கொண்டே அது அழுகடிக்கல. யாருமே மையத்தை தூக்கம் காட்டி தொடர்ந்து அழுக வேண்டியதில்லை. அப்படிங்கிற 4,000 அழுவாரு. நிறைய பேர் கண்ணை எங்கேயும் காட்டுது அழுகவன். அதுக்கு ஒரு குஞ்சாரி இருக்குதுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாஸா கபரிஸ்தானத்தை கொண்டு போய் அடக்கல, அவங்களோட வீட்டில தான் அடக்கின. அது மாதிரி இந்த வாப்பவை முன் ரூமில் அடக்க மாட்டேன். இறக்கமுள்ள குஞ்சாரி அவன் சொல்லுவாங்க. அவர் சொல்லுவாங்க, பேய வந்துடும் கொண்டு போய் மகனிட கேட்டா சொல்லுவாரு, ஒருத்தர் மூட்டை வாங்க மாட்டாங்க. கபரிஸ்தானம் பள்ளிக்கே கொண்டு வைத்து போடுங்க. வாப்ப வாங்கி இவ்வளவுக்கும் வாப்ப வாங்கின காணி, இவ்வளவுக்கும் வாப்பா கடையில கொச்சி விரட்டி விரட்டி காசு செஞ்சு கட்டினோடு, குவைத்ல வேலை செஞ்சு எடுத்து கட்டினோடு, கத்தார்ல வேலை செஞ்சு கட்டினோடு, சவுதியில வாலிபத்தை அப்படியே கரைச்சி கட்டினோடு அடக்க விடுறானே. அது ரசூலுல்லாஹ் மனைவியும் அந்த கபரை வச்சுக்கொண்டுதான் நீ வீட்டுக்குள்ள வாழ்ந்தாங்க. உங்களுக்கு வாழையலாம் அதுல தாயிஷா 3 கபரைகளை ரூமுக்குள்ள வச்சு கொண்டுதா அந்த வீட்டுக்குள்ள இருந்தாங்க. உங்களுக்கு ஏவா போடு வைத்து இங்க மட்டும் வச்சிருக்கோம். அழக மறுபுறத்தில் பெறல. மையத்தை தூக்கும் போது கொஞ்சம் வாசல் வரைக்கும் பெண்கள் வருவாங்க. அவ்வளவு பெண்களும் வாசலோட நின்றுவாங்க. அவங்களோட தொடர்பு முடிஞ்சதோட தொடர்பு முடிஞ்சு மையத்தை தூக்கிடுவாங்க. அவங்களால மட்டும் அதுலயும் எத்தனையோ பேரை பார்த்தா ஊர் மையத்து தொழும் பெத்தப்படியும் தொழுகிறாங்க. அவர் பள்ளி வந்து வழக்கம் இல்லை, வாப்ப குட்டின்னு வந்துருக்காங்க. அவருக்கு ஏன் தெரியல, கூட்டாளிமாரோட அவர் ஐசும் தூளும் அவருக்கு அதெல்லாம் தெரியும். ஊரில் எவ்வளவோ தொழுகிறார், சொல்ல வேண்டிய மகனே தொழுகை இல்லை. சில ஊடுகளை மையத்தை வச்சுக்கொண்டு ஒப்பிட்டு தந்த காணித்தல்ல கடை உடச்சு கூட வச்சு உயர வச்சு அதுல நாங்க செஞ்ச வேலை இருக்காது. தொழுவிச்சு கொண்டு வைத்து அப்படி கபருக்குள் இறக்கிட்டு எல்லாரும் சேர்ந்து இப்பதான் மையத்தை பயம் பண்றேன்.
என்ன பயம் பண்ணாங்க? மின்ஹா ஹலக்னாகும், இந்த மண்ணால தான் உங்களை படைச்சோம், வஃபீஹா நுஈதுகும், அதுக்குள்ள எடுத்துக்கிறோம், வமின்ஹா நுக்ரிஜுகும் தாரத்தன் உக்ரா, இன்னொரு தடவை மீது வெளியில போடுவோம். இதானேடா 52 கிழமை மிம்பரின் மேல இது சொன்னாங்க. தூங்கி விழுந்தியே. இப்ப முழு ஊரும் சேர்ந்து உன்னை மேல மண்ணை போடுறாங்க. சொத்துகளும் போயிட்டு குடும்பமும் போயிட்டு. எவ்வளவு கவலை வரும் தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இவங்க கபரிஸ்தானத்தில் இது வாராங்களா, செருப்பட சத்தம் உள்ளுக்குள்ளவரை கேட்கலாம். இவர்களுடைய செருப்பு பாரடி சத்தங்களை கபருக்குள் இருக்கிற மயில் கேட்குது. எப்படி என் மகன் என்ன விட்டுட்டு போறானே, என் புள்ள என்ன விட்டுட்டு போறாங்களே, ஃப்ரெண்ட் விட்டுட்டு போறாங்களே, ராவல்ல கைவார் அடிச்சாக்கள், பயணம் போனாக்கள் எல்லாம் விட்டுட்டு போறாங்களே, தனிய நிக்கிறதே. இன்றைய மூத்தானா நாளைக்கு இந்த நிலம் இல்லை. அதுக்கு பிறகு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதுக்கு பிறகுதான் இந்த பயான்ல சொன்னதெல்லாம் விளங்கும். என்ன விளங்கும்? அதுக்கு பிறகு கபர் இல்லை, இந்த உலகத்தில் இந்த சொத்தும் இல்லை, உங்களோட குடும்பமும் இல்லை, அதுக்கு முன்னால கபர் இல்லை, அமல்கள் மட்டும்தான். நல்லதை செஞ்சிருந்தா அழகான ரூபத்தில் வந்து கபரில் நிற்குமா, தலை மாட்டில தொழுகை வந்து நிற்கும், ஹதீஸ் இருக்குது, கால் மாட்டில குர்ஆன் வந்து நிற்கும், வலது புறத்தில் நோம்பு வந்து நிற்கும், இடது புறத்தில் சதகா வந்து நிற்கும், அதாக வர விடாம பாதுகாக்கும். அழகான உருவத்தில், பூவோட உருவத்தில் இருக்கும். அதோட நிற்கிறதே அவனுக்கு வரக்காது. சொன்னாங்க, அஹ்மதுல ரிவாயத் இருக்குது, பாவம் செஞ்சுட்டு போனா சில பாவங்கள் பன்றி போல உருமாறும், சில பாவங்கள் குரங்கு போல உருமாறும். அப்படிங்குள்ள உங்களோட நிக்கிறவங்க தான் பண்டிகை. கேள்வி கணக்கு முடிஞ்சொன்ன, அவருடைய கேள்வி கணக்கு முடிஞ்சொன்ன மேலே இருந்து சொல்றார், சஹீஹ் முஸ்லிமுடைய ரிவாயத், ஏங்க அடியார் உண்மையான பதில் சொன்னாரே, இவருக்கு நீங்க சில்கால, அதாவது பட்டு புடவையால காப்பட்டு விரிங்க, ஏதா மண்ணில வச்சுட்டு பேசிக்கிறாங்க, காப்பட்டு விரிங்க, சுவர்க்கத்துல ஜன்னலோட தொடருங்க, கண்ணு கட்டளவுக்கு கபலை விசாலப்படுத்துங்க, அந்த காப்பட்டுக்கு மேல படுத்து சொர்க்கத்தை பார்த்து கொண்டிருப்பார். திரும்ப சூரூதி எழுப்புற நேரம் பார்த்தா இவ்வளவு குயிக்கா எழுப்பிட்டீங்களா, பேசிக்கொள்வாங்களா, மஷர் எழுப்பி எவ்வளவு நேரம் மச்சா போன கபருக்குள் உனக்கு சுபன முந்தின சுண்ண தொழுது மாதிரி பேசிட்டாரு, குயிக்கா முடிஞ்சிட்டு தேடிக்கொண்டு போனா அப்படி வரும். இல்லைன்னா பதில் சொல்ல தடமான நேரமே மேல சத்தம் வரும், பொய் சொல்றார், பொய் சொல்றார், தயாராக வந்திருக்கிறார், இவன் உலகத்தில் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தி வாழல்ல, இவன் கபரை இன்னும் நெருக்குங்க, விழா முள்ளு ஒன்றோடு ஒன்று அப்படி ஜொயிண்ட் ஆகும், ஒட்டையும் நொறுங்கும், நொறுங்கும், புழுக்கள் வந்து மேல பாயும், கபன் கிளியும், கபன் கிளியும், பாம்பு தலைய வெளியில போடும், ஒரு கொத்தி 7 பூமி கீழே வைத்து வருவார். பார்க்கிற காட்சி நரகம். நரகத்தில் வருவதற்கிறேன் லேசில்லை, கபருள்ள கவலையோட காலம். சூழ்நிலை நல்ல எழுப்புவார், நெத்திய தடவை கொண்டு, நெத்திய தடவை பயிலெல்லாம் வைக்கும், செஞ்ச அவ்வளவு பாவம், அக்கிரமம், அநியாயம் எல்லா பயிலத்துக்கு நம்புவாரே, அல்லாஹ் எவ்வளத்தால குடிமானோ தெரியாது. இடது கையில பட்டுவலை கிடைச்சோடனே அல்லாஹ் சொல்வான், இவனை இழுத்து கொண்டு போயிட்டு போடுங்க நரகத்திலே. அல்லாஹ் எல்லாரும் பாதுகாக்கும். அப்புறம் இருந்து எழுப்பினோடனே தலைக்கு மேல சூரியன், கீழே இருக்கும் செம்பு தர, உடல் உருகி அது வேர்வையாக வரும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சிலருடைய பாவத்தின் அளவுக்கு கழுத்து வரை வேர்வை வந்து காதில அப்படி கடிவாளம் போடுவோம். அல்லாஹ் முன்னுக்கு போறதுக்கே பயப்படும். அல்லாஹ் சொல்வான், உங்களோட நான் பேசுறேன், என்னோட பேச மாட்டோம். ஹதீஸிலே முஸ்லிம் ஷரீஃப்ல சலாசத்துன் லா யுகல்லிமுஹுல்லாஹ், 3 பேர் இருக்கிறது, அல்லாஹ் பேச உணவன் எதிர்பார்த்து போற இடத்தில் அல்லாஹ் அவங்களோட பேசுறது.
பேச வேண்டிய பேசாட்டி அல்லாஹ் பேசாட்டி அவங்கள நல்லவர்கள் சுப்பரப்படுத்தவில்லை நம்பளமான அல்லாஹ் கேட்கப்பட்டது யாரு யாரு சரியான அதிகம் சொன்னாங்க அந்த 3 பேர் யாரு தெரியுமா சதகா கொடுத்தது சொல்லி காட்டினவன் அல்வன்னா இரண்டாவதால் கரண்டை காலுக்கு கீழே கலிசனை தொங்க விட்டவர் சாரத்தை தொங்க விட்டவர் மூணாவது பொய் சத்தியம் செஞ்சு பிசினஸ் பண்ணினோம் பொய் சத்தியம் செஞ்சு பிசினஸ் பண்ண வேறு வாய்ச்சிக்குது பெற்றோர்களுக்கு தீங்கிரச்சம் மொத்தம் பார்க்கலாம் அல்லாஹ் எங்களை பாதுகாக்கும் எல்லாம் வரும் இவன் பட்டோலை இடது கையில கொடுங்க இவன் நரகவாதி இவருக்கு எவ்வளவு கேவலம் தெரியுமா மக்சல்ல கொண்டாட்டி மோசம் பார்க்க மாட்டார் கொண்டாட்டி மோசம் பார்க்க மாட்டார் சிங்கத்தை யானையை கண்ட ஓடுற மாதிரி கொண்டாட்டி ஓடிடுவார் ஒரு பிள்ளையும் முன்னு வந்து வாப்பாட்டு செல்ல வரமாட்டாங்க ஓடுவாங்க வாப்பவே பார்க்க வரமாட்டார் உம்மதே பார்க்க வரமாட்டார் يفر المرء من أخيه وأمه وأبيه وصاحبته وبنيه ஏன் தெரியுமா உலகத்தில் இருக்கிற நேரம் அவர்கள் எல்லாராலும் இவர் வாசெடுத்து வாழ்ந்தவர்கள் அவங்களுக்கு தீன சொல்லி கொடுக்கல வாப்பவார துணியான வாசெடுத்தாரு உம்மவார துணியான லாபம் எடுத்தாரு பொண்டாட்டியால உலகத்தில் ஆதாயம் எடுத்தாரு புள்ளகளை போட்டு இவன் வயிற்றை நினைச்சு கொண்டான் அவங்களோட ஆசிரியத்தை யோசிக்கல அவங்களுக்கு அங்கதான் புத்தி வரும் இவன் மூஞ்சியை பார்க்க விடாது இப்ப நரகத்தை கொண்டு போற மலக்குகள் வருவாங்க போலீசார ஜிப்லேசர் மாதிரி கையை பிடிச்சு கொண்டு வரல நரகத்தை கொண்டு போற சிஸ்டம் பண்ணிக்குது அது கொண்டு வருவாங்க பெரிய சங்கிலி இருக்குது சங்கிலி நீளம் 70 முழம் இரும்பு சங்கிலி அல்ல நரக நெருப்பால கொதிப்பாட்டி சிவப்பு நிறமாக மாறிய நெருப்பு சங்கிலி இதை விடுவாங்க வாயில போட்டு பின்துவாரத்தால சங்கிலி எடுத்து இழுத்து ஒரு போடுவாங்க முகம் கூப்பிட கதறி கொண்டு விடுவான் நாயை இழுக்கிற மாதிரி இழுத்து போய் நரகத்தில் ஒரு சிஸ்டம் خذوه فغلوه ثم الجحيم صلوه ثم في سلسلة ذرعها 70 ذراعا فاسلكوه சகோதரர்களே தப்பித்தவரி ஒரு செகண்ட் கூட நரகத்தை மட்டும் பிடித்த 3000 வருஷம் பத்தின நெருப்பு நரகம் 3000 வருஷம் பத்தின நெருப்பு அது இருக்குது 1000 வருஷம் பத்த வச்சார் நரகம் கருப்பாக இருந்தது சோப்பாக இருந்தது அதுக்கு மேல இன்னும் 1000 வருஷம் நரகம் வெள்ளை கருப்பானது அதுக்கு மேல 1000 வருஷம் நரகம் வெள்ளையானது அல்லது கடைசியா நரகம் கருப்பாகுது 3000 வருஷம் பத்தின நெருப்புக்குள்ள இருப்பாங்க எப்படி அளவு அல்லாஹ் நம்ம சொன்னார் உள்ளுக்கு போனோடனே தாகம் வந்து வரும் இங்கே வெயில வந்தா பாருங்க போத்தல் கணக்கு குடிக்கிற தண்ணி குளிர் கஞ்சி குடிக்கிற கூழ் தண்ணி குடிக்க தாகம் நரக நெருப்பு எப்படி அல்லாஹ் கேட்பான் யா அல்லாஹ் தண்ணி தாவே சூரத்து கம்பெனி இந்த கோதிப்பாங்க நிறைய பேர் தண்ணி தாவே யா அல்லாஹ் கணக்கெடுக்கவே மாட்டான் கடைசியில உனக்கு தண்ணியா தேவை தண்ணி கொடுக்கப்படும் என்ன தண்ணி தெரியுமா கொதி நீர் கொதிப்பாட்டப்பட்ட தார கொடுப்பான் ஜனதை கொடுப்பான் மக்களுடைய புண்ணான வழியில சீலையும் ரத்தத்தையும் சூடாக்கி கொடுப்பான் சொல்லுது இருக்கிற தாகத்துக்கு அதை எடுத்து முகத்துக்கு எடுப்பான குடிக்கிறது எடுத்தா முகத்தில் இருக்கிற சதையெல்லாம் கரத்தி உருகுமா சூட்டு وَإِنْ يَسْتَغِيثُوا يُغَاثُوا بِمَاءٍ كَالْمُهْلِ يَشْوِي الْوُجُوهَ இது
இருந்தாலும் வைக்கிற தாகத்துக்கு என்ன செய்ய குடிப்பார். அந்த கொதிக்கிற தார குடிமான் அல்ல அந்த மாதிரி பானம் உலகத்துல குடிச்சிக்க மாட்டாங்க. ஆக மோசமான பாவம் அல்ல மோசமான பாவம். குடிச்சா இன்னும் அதையும் குரான் சொல்லுது, குடல்கள் எல்லாம் துண்டு துண்டாக அப்படி அறுத்து பின்துவாரத்தால் ஆகும். நரகத்துல தண்ணி குடலை துண்டு துண்டா வெட்டி அங்க இருக்கிற மாதிரியாக. சிலருடைய கரண்டை காலுக்குத்தான் நரகம் பிடிச்சிடும். என்னங்க ஆக குறைஞ்ச, அதாவது என்ன பெரிய பாசம் கிடைக்கிற அபு தாலிபுக்கு அவருடைய கரண்டை கீழே கரண்ட காலுக்குத்தாலும் நரகம் பிடிச்சி மூளை கொதிக்குதுன்னா, மூளை கொதிக்குது. சட்டியில தண்ணி கொதிக்கிற மாதிரி அபு தாலிபுல மூளை கொதிக்கிறான். எப்படி விழுவோம், எப்படி ஆரம்பம். ஒவ்வொரு சேரும் இங்க காலால விரிச்சி சேர கொள்றோம், நட்டுவக்காரியை கொள்றோம். ஹதீஸ்ல இருக்குது ஒவ்வொரு சேரும் ஒட்டகத்துல சைத்தான். நரகத்தில் நெருப்ப ஊரத்திலே பொறி வடக்கும் இல்லையா, கொஞ்சத்துல கண்ணுக்கு தெரியாது, அல்லது எங்கேயோ கருப்பா ஒட்டிட்டு இருக்கும். குரான் சொல்லுது நரகத்தில் இருக்கிற பொறிகள சைத்தை ஒட்டகமாய் கண்ணா ஜிமானத்தில் சுகம். இதுக்குள்ளதான் குழப்பம். இந்த உடம்பெல்லாம் தாங்காது. இந்த உடம்ப போட்டா அதுல பச்சைப்படத்திலே அவனி வைக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். இவருடைய உடம்பை மாற்றுவார் பெரிய சைஸுக்கு. நரகவாதிய உடம்பட சைஸ் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு போற தூரம் அந்த அளவுக்கு பெரிய சைஸ். அவருடைய ஒவ்வொரு பல்லும் உகந்து மலை முடிக்கும். நரகத்துல போட்டுடனே தோல் அப்படி பொசுங்கி போகும். அல்லாஹ் சொன்னார் தோல் சுடப்படத்துல புதிய தோல் கொடுக்கிற நல்லா தின்னுகிட்டோம். كلما نضجت جلودهم بدلناهم جلودا غيرها ليذوقوا العذاب. தோல் சுடுபடுற நேரம் புதிய தோலை மாற்றுவோம். உங்களுக்கு ஒரேடியா பத்தி போனா ஒரு நோட முடிஞ்சிடும், தொடர்ந்து நீங்க அனுபவிக்கும். அதான் சொன்னார், நான் இறக்கப்பட்டாலும் இறக்கம், கோபம் வந்தாலும் போகும். என கோபத்தை நீங்க லேசா மதிக்குவாங்க. அவன் கோபத்தை தான் முஸ்லி சொல்லி يعلموا أن الله شديد العقاب وأن الله غفور رحيم. அல்லாஹ் கடுமையா பிடிக்கிறவன், அல்லாஹ் இரக்கமுள்ளவன். பிடிக்கிறது முஸ்லிம் பிடிக்க ஏலாம கத்துவாங்களாம். நரகத்திலிருக்கிற கத்துவாங்க. என்ன கத்துவாங்க தெரியுமா? யா மாலிக். ரசூலுல்லாஹ் மாலிக் அலைஹிஸ்ஸலாம் மலக்கு நரகத்துல பொறுப்புதாரி. அவரை பார்க்கவே பயமா. அவர் வச்சிருக்கிற பயங்கர சூரத்தில் அவருடைய செவியில உள்ள சத்தத்தை ரொம்ப குறைச்சி வச்சிருக்கிறார். இவங்களோட கதறல் கேட்காம கூப்பிடுவாங்க, வனாதவ்யா மாலிக் மாலிகே. தஃசீர்ல வருது 1000 வருஷத்துக்கு பிறகுதான் உங்களோட காலில் விழுது. எவ்வளவு கஷ்டமாயி அதாவது பண்ற நேரம் கூப்பிட்டா 1000 வருஷத்துக்கு பிறகு திரும்பி பார்ப்பாங்க. என்ன கேட்பார், என்ன கூப்பிடுறீங்க? உங்களோட ரப்புக்கு சொல்லுங்க, எங்களை முடிச்சு போடுச்சு தீர்ப்பிட்டு நீங்கள் இல்லாம சொல்லுங்க. எங்களுக்கு ஏலா இயற்கை அதை நான் போங்க. அதற்கு மாலிக் சொல்லுவாங்க, இல்லடா நீங்க எல்லாம் இங்க இன்னக்கும் மாக்கிதூன். ஏன் தெரியுமா? இந்த உண்மையான செய்தி எல்லாத்தையும் உலகத்தில கொண்டாட்டி உள்ளங்களோட காசோட வனத்தோட கடகளோட இருக்கிற நேரம் காதலிக்கோத விட நீங்க இதெல்லாம் நம்பல. உங்ககிட்ட கொண்டு வந்தோம், ஆள் அனுப்பினோம் உங்ககிட்ட. உண்மையை சொல்ற நேரம் உங்கள நிறைய பேருக்கு மனசு பாரமாயிடுச்சு. அப்ப இதெல்லாம் கூப்பிடுறாங்களே, வர சொல்றாங்களே, கேட்கிறாங்களே, வெறுப்பாக இருந்துச்சு. இந்த கடைசி கட்டம் கதறுவாங்க.
ஹஜ்ரத் மாலிக்கை கூப்பிட்டு வேலை நடக்கல. குர்ஆன் சொல்லுது அல்லாஹ்வை கூப்பிடுவாங்களாம். ரப்பனா கலபத் அலைனா ஷிக்வத்துனா, யா அல்லாஹ் மூதேவியா இருந்துட்டோம் உலகத்துல, எங்களை மூதேவித்தனம் மிஞ்சினதுனால இங்க வந்து சேர்ந்துட்டோம். ரப்பனா அக்ரிஜ்னா மின்ஹா, இங்கிருந்து வெளியே போடுறியா கோரிக்கை விடுவாங்க. 70 உம்மமார விட இறக்கமுள்ள அல்லாஹ் பார்க்காம இருந்து போட்டு திரும்பி பார்த்து பேசுவான். அல்லாஹ் என்ன தெரியுமா பேசுவான்? அல்லாஹ் பேசுவான், நாய்களே என்னோட பேசுவான். நாய்களே கேவலப்பட்டு போங்க. தப்சீர்ல இருக்குது இஹ்தா விட கேவலமான ஒரு வார்த்தை இருந்தா அல்லாஹ் அதை பாவிச்சுப்பான். என்னோட பேசுவான். ஏன் தெரியுமா? உலகத்துல தீன பின்பற்ற என் அடியார்கள் ஒரு கூட்டம் இருந்தாங்க. இன்னும் பதிவுக்கும் இபாதி அவங்களுடைய துவாவை பார்த்து உங்களுக்கு வழங்கிடும். அவங்க எப்படி திரும்ப உலகத்தில் இருந்தாங்க? ரப்பனா ஆமன்னா ஃபக்ஃபிர் லனா, ஈமான் கொண்டோம் யா அல்லாஹ், தவறுகள் நடக்குது மன்னிச்சிரு, எங்களுக்கு இரக்கம் காட்டிரு, நீ சிறந்த இரக்கம் காட்டுறவன் என்று சொல்ற நேரம் எல்லாம் இவர்களுக்கு தீன் தனக்கடிச்சு பைத்தியம் வந்து நீங்க எல்லாம் அவங்கள பார்த்து சிரிச்சீங்க. வகுந்தும் மின்ஹும் தல்ஹகூன், இவங்களை பார்த்து நீங்க சிரிச்சீங்க. அவங்க அந்த சிரிப்பை பொறுத்துக் கொண்டாங்க. நீங்க அவர்களை பரிகாசம் செய்யும் போது அவங்க பொறுத்துக் கொண்டாங்க. சுவர்க்கத்தை திறந்து காட்டுவானோ பாருங்க. அவங்களோட பொறுமை கொடுத்திருக்கிற கூலிய சொர்க்கத்தில இன்பமாக இருக்கிறாங்க. இன்னி ஜஸைதுஹுல் யௌம பிமா ஸபரு, அவங்களோட பொறுமை கொடுத்திருக்கிற கூலி இவங்க தான் வெற்றி பெற்றோம். சகோதரர்களே, பெரியார்களே, அங்க போயிட்டு சேராமீங்க தான் விழுந்து இந்த வேலையை செய்து கூப்பிடுறாங்க. ஈமான சரி பண்ணுக்கோங்க, பாவத்திலிருந்து தூரமாகுவீங்க, அல்லாஹ்வுடைய ஹக்குகளை உங்களுக்கு அதான் செய்யும். அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நரகத்துல புழுகிறது கிட்டவா இருந்த நீங்க இந்த உழைப்பை எடுத்துக்கொண்டு வந்து அல்லாஹ் இந்த உழைப்பை கொண்டு என்ன கொண்டு உங்களை பாதுகாத்தார். வகுந்தும் அலா ஸஃபா ஹுஃபரத்தின் மினன் நார், சஹாபாக்களே நீங்க நரக படுகொலியின் விளிம்பில் இருந்தீங்க. ஃபஅன்கலகும் மின்ஹா, அல்லாஹ் உங்களை அழித்து பாருங்க. இந்த உழைப்பு தான் சஹாபாக்களை பாருங்க. அதைத்தான் ஹஜ்ரத் மௌலானா இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி மூலம் அல்லாஹ் இன்னைக்கு முழு உலகத்திலே பரப்பி வச்சு. இதுவும் இல்லையா இன்னைக்கு யாரும் வர போறாங்க, காசு செலவழிச்சு கொண்டு நேரம் செலவழிச்சு கொண்டு நீங்க விட்டு எங்களை பார்த்து என் சொந்தக்காரே வாராங்க இல்ல, பிள்ளைகளே வாப்பா பார்க்க போறாங்க இல்ல, கணவனே மனைவிக்கு கை கொடுக்க நேரம் இல்லை, வருவாங்களா? அல்லாஹ்வுடைய இரக்கம் தான் எங்கெங்கேயோ இருக்கிறவங்கள வந்து எங்களை விட்டு தட்டுறாங்க. நாங்க தள்ளி கொடுத்து எடுப்போம் அவங்க. அதனால இன்ஷா அல்லாஹ் இந்த மஜ்மாலிருந்து எழும்ப முதல்ல ஒவ்வொரு பொறுப்பை எல்லாரும் சுமந்து கொண்டு போவோம். இன்ஷா அல்லாஹ் எழும்புங்க உலமாக்கள். முதலாம் வருஷம் முடிச்சவங்க அல்லாஹ்வை முன்னிறுத்தி எழும்புங்க. வெற்றிகரமான வாழ்க்கையை மாற்றுவோம். 2ஆம் வருஷம் போறதுக்கு எழுபது இன்ஷா அல்லாஹ். முதலாம் வருஷம் முடிக்காதவங்க எல்லாரும் ஹிம்மத் வச்சு எழுதுங்க. முதலாம் வருஷம் முடியாது அல்லாஹ் கபூல் செய்வார். உலமாக்கள் எழுபது இன்ஷா அல்லாஹ் முன்னணியில சொர்க்கம் போவாங்க. உலமாக்கள் முன்னணியில போவாங்க. யாரு இதுவரைக்கும் முதலாம் வருஷம் முடிக்கலையோ எழுதுங்க, யாரு 2ஆம் வருஷம் முடிக்க ஆசையோ அவங்க எழுதுங்க இன்ஷா. அதை கொண்டு உள்ள பெரிய மாற்றங்கள் உண்டா. அல்லாஹ் கபூல் செய்வானா, உலமாக்களை பொருத்தி கொள்வானா, இவர்களை கொண்டு எல்லா ஹைராத்துகளையும் உண்டாக்குவானா, எல்லா ஷர்ரிகளிலும் அல்லாஹ் ஊர நாட்ட உலகத்தை பாதுகாப்பான். அந்த நியத்தோட சொல்லிட்டால 4 மாசம் முடிச்சவங்க நிறைய பேர் இருக்கீங்க. வந்து இப்ப நினைக்கிட்டாலா நாட்டு நாங்க போறோம். 4 மாசம் முடிச்சவங்க நிக்காக பண்ணிடவங்க இருக்கீங்கன்னா நீங்க தயவு செஞ்சு